ஹாய் நண்பர்களே, காலை வணக்கம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி காலையில் டிஃபனும் மதியம் லஞ்ச் என்னென்னு பார்க்கலாம். காலையில் டிஃபனுக்கு தக்காளி சாம்பார் தேங்காய் சட்னி தாங்க செய்ய போகிறேன். வெங்காயம் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி தான். கடுகு கடலைப்பருப்புலாம் பொரிஞ்சதும் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை தழை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். பிரியாணிக்கு ஸ்பைசஸ்லாம் அரைக்கிறப்போ வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூனும் காரத்துக்கு வர மிளகாயும் போட்டு வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கினது நம்ம எப்பயும் ஊற்றுற மாதிரி தேங்காய் பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, மல்லித்தூள் போட்டு தேவையான தண்ணி விட்டுக்கலாங்க. தக்காளியும் லாஸ்ட்டாக அதே ஜார்லேயே அப்படியே போட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் சிம்மில் வச்சிங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் வந்ததும் ரெடி ஆகிடுச்சு சாம்பாருங்க. வெஜ் பிரியாணிக்கு உருளைக்கிழங்கும் சோயா சாங்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ விட்டுக்கோங்க. வறுத்த பவுடர் அதில் போட்டுக்கலாம். லைட்டாக வாசனை வந்ததுக்கப்புறமா வெங்காயமும் பச்சை மிளகாலாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. நான் ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேன். 4 கிளாஸ் அரிசிக்கு. தக்காளி வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கி விட்ருங்க. உப்பு மஞ்சள் போட்டுக்கலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அந்த பக்கம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. சோயா சங்ஸும் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இட்லி தான் ஊற்ற போகிறேன். புது துணி மாற்றிருக்கேன் இட்லி தட்டுக்கு. அதனால் சுடு தண்ணியில் நினச்சி வச்சுருக்கேன். புழிஞ்சிட்டு மறுபடியும் பசு தண்ணி ஊற்றி 2 தாட்டி அலசி புழிஞ்சி எடுத்து வச்சுக்குவேன். இப்போ அதுலேயே மல்லியும் புதினா ஒவ்வொரு கைப்பிடி போட்டு கலந்து விட்டுக்கலாங்க. நான் சின்ன குக்கர் வச்சேன். சரி அரிசி தாராளமாக வேகட்டும்னு சொல்லி பெரிய குக்கருக்கு மாற்றிட்டேன். இப்போ இட்லி தட்டில் மாவும் ஊற்றிக்கலாம். தண்ணி அளந்து விட்டு எவ்வளோ அரிசி போட்டிருக்கீங்களோ அந்தளவுக்கு தண்ணி அளந்து விட்டு தண்ணி கொதிச்சதும் பாஸ்மதி ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். 1 கிளாஸ் அரிசினா 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஊற்றுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தம் போட்டு இறக்குனீங்கன்னா அருமையான வெஜ் பிரியாணி ரெடி. காலையில் டிஃபனும் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.